ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் அண்டர் கிரவுண்ட் கேபிள். அதை நம்ம ஷார்ட்டாக யூஜி கேபிள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அண்டர் கிரவுண்ட் கேபிள்னால் என்ன, அதை பற்றின ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். இப்போ இன்சுலேஷன் செய்யப்பட்ட அந்த கேபிள் பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட் கேபிள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இன்சுலேஷன் செய்யப்பட்ட அந்த கேபிள் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன், அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன், இந்த மாதிரி இடங்களில் பரவலாக பயன்படுத்தப்பட்டு வருது. இந்த கேபிள் பார்த்தீங்கன்னா பொதுவாக பூமியில் பாய்ச்சிக்கிறதுனால தான் அதுக்கு பேர் அண்டர் கிரவுண்ட் கேபிள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த அண்டர் கிரவுண்ட் கேபிள் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை அதுக்கு மேற்பட்ட கண்டக்டர், அதாவது சிங்கிள் கோர் கண்டக்டர் இருக்குது, டபுள் கோர் கண்டக்டர் இருக்குது, இல்லை ட்ரிபிள் கோர், 4 கோர் கண்டக்டரு அப்படின்னு நமக்கு தேவைப்படுற அந்த தேவைக்கேற்ற மாதிரி நம்பர் ஆஃப் கோர்ஸ் அதுக்கேற்ற போல் அதில் உள்ள இன்சுலேஷன் மாறுபடும், அதில் உள்ள ஆர்மரிங், அதுக்கப்புறம் அதில் உள்ள பெட்டிங், ஒவ்வொரு பார்ட்டும் ஒவ்வொரு தேவைக்கு ஏற்ற மாதிரி எந்த இடத்துல நம்ம பயன்படுத்துகிறோம் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறக்கூடியதாக இருக்கும். இப்போ அந்த இன்சுலேஷன் நம்ம கொடுக்கும்போது அதோட வோல்டேஜ் லெவல், அதோட கரண்ட் கேரிங் கெப்பாசிட்டி இதெல்லாம் பொறுத்து அந்த கேபிளை பார்த்திங்கன்னா நம்ம மேக் பண்ணியிருப்போம். இப்போ நார்மலாக ஒரு கேபிளுக்கு பயன்படுத்துகிற கண்டக்டர் பார்த்திங்கன்னா டின்டு காப்பராக இருக்கும், அதாவது மல்டி ஸ்டாண்டர்ட், அதாவது நிறைய இழைகள் இருக்கிற மாதிரி ஒரே சாலிட் கண்டக்டரை பயன்படுத்த மாட்டோம். டின்டு காப்பராக இருக்கும். அதே சமயம் அலுமினியமாக இருந்ததுன்னா அலுமினியம் அதே மாதிரி அலுமினியம் இழைகளாக தான் நம்ம பயன்படுத்துவோம். இந்த கண்டக்டர் வந்து நம்ம இது மாதிரி இழைகளாக, அதாவது மல்டிபிள் பீஸாக இருக்கிறதுனால கேபிள் வளையக்கூடியதாகவும் அதே சமயம் அதிக கரண்ட்டை கடத்தக்கூடிய தன்மை உடையதாகவும் இருக்கும். நம்ம மேனுஃபேக்சரிங் அண்டர் கிரவுண்ட் கேபிள் மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது இதெல்லாம் நம்ம ஒரு முக்கியமான காரணியாக நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கும். அதே சமயம் கேபிளோட அந்த கேபிளில் இருக்கிற கண்டக்டரோட சைஸு தேவையான லோடு கரண்ட்டை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கடத்துகிற அந்த நேரத்தில் ஹீட்டும் அதிகமாகக்கூடாது, அதே சமயம் அதில் உள்ள இருக்கக்கூடிய அந்த வோல்டேஜும் குறிப்பிட்ட லெவலுக்குள்ளே இருக்கணும். ஒரு 22 kV அனுப்ப போகிறோம் அப்படின்னா அதுக்கு ஏற்ற போல் அந்த அந்த கேபிளில் இருக்கக்கூடிய அந்த கரண்ட் கேரிங் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற போல் அதனுடைய ஹீட் டிசிபேஷனும் இருக்கணும். அதே போல் நம்ம கேபிளை வந்து கிரவுண்டில் புதைக்கும் போது கேபிள் பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக மெக்கானிக்கல் சப்போர்ட், இங்கே மெக்கானிக்கல் சப்போர்ட்டாக என்ன கொடுத்துருப்போம், மெக்கானிக்கல் ப்ரொடெக்ஷனுக்காக இந்த ஆர்மரிங் அப்படின்னு ஒரு லேயர் இருக்கும், அதே சமயம் லெட் ஷீட்னு ஒரு லேயர் இருக்கும். இந்த 2 லேயர் பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் ப்ரொடெக்ஷனுக்காக. முக்கியமாக இந்த ஆர்மரிங் பார்ட்டு தான் ஒரு அலுமினியமோ இல்லை ஸ்டீலையோ அந்த கேபிளை சுற்றி ஒரு லேயராக கொடுத்துருப்போம். அது மேலே மெக்கானிக்கல் அந்த இன்ஜுரியிலேருந்து கேபிளை பாதுகாக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டராக இருக்கும். அதே மாதிரி கேபிள் தயாரிக்கும் போது அது பயன்படுத்தப்படுற மெட்டீரியல் கெமிக்கலி ஸ்டெபிலிட்டியாக இருக்கும். கெமிக்கல் ஸ்டெபிலிட்டி அப்படின்னா கெமிக்கல்னால இப்போ மண்ணுக்குள்ளே புதைக்கும் போது உள்ள ஏதாவது அந்த லிக்யூட்ஸ், வாட்டர் இருக்குது, கூட ஏதாவது மீத்தேன், ஈத்தேன், இந்த மாதிரி ஏதாவது லிக்யூட்ஸ், அதுக்கப்புறம் ஆயில்ஸ், இதனால் அந்த கேபிளோட இன்சுலேஷன் பாதிக்கப்படாத அளவில் அதோட இன்சுலேஷன் நம்ம சரியான முறையில் தேர்ந்தெடுக்கணும். அதே மாதிரி ஃபிசிக்கல் ஸ்டெபிலிட்டி, ஃபிசிக்கலாக அதில் எந்த வித டேமேஜும் ஆகாத அளவுக்கு கெமிக்கல் ஸ்டெபிலிட்டி இருக்கணும், அதே சமயம் ஃபிசிக்கல் ஸ்டெபிலிட்டி இருக்கிற மாதிரி தான் நம்ம கேபிளை தயாரிக்க வேண்டியிருக்கும். இப்போது இந்த அண்டர் கிரவுண்ட் கேபிளோட அட்வான்டேஜை பார்ப்போம். இப்போ நார்மலாக வந்து அண்டர் கிரவுண்ட் கேபிளை பயன்படுத்தும் போது நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. அது என்னென்னா, முதல்ல எலக்ட்ரிக்கல் மேக்னட்டிக் ஃபீல்டு வந்து கிரவுண்டுக்கு மேலே இருக்க போகிறது இல்லை. நம்ம ஒரு கேபிளில் சப்ளைவை கொடுக்கும்போது அது எலக்ட்ரிக்கல் மேக்னட்டிக் ஃபீல்டு கண்டிப்பாக ப்ரொடியூஸ் ஆகும். அது கிரவுண்டுக்கு மேலே இருக்கிற எதையும் பாதிக்காது, ஏன்னா அது மண்ணுக்குள்ளே இருக்கிறதுனால. அதே போல் டிரான்ஸ்மிஷன் லாஸஸை வந்து நம்ம குறைக்கலாம். அதே போல் பிளானிங் டிலேவையும் குறைக்க முடியும். இந்த பிளானிங் டிலே அப்படின்னா நம்ம வெளியில் நம்ம போல வச்சு அது மூலிமா நம்ம கண்டக்டரை கொண்டு போகிறது கிடையாது. அது ஒரு முக்கியமான ஒரு அட்வான்டேஜாக இருக்குது. அதே மாதிரி
செக்யூரிட்டி ஆஃப் சப்ளை சீக்கிரத்தில் டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதே சமயம் எக்ஸ்ட்ரீம் வெதர் கண்டிஷன், அதாவது புயல் வெள்ளம் இந்த மாதிரி சமயங்கள்லையும் கண்டக்டர் பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி ரோடை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற எல்லா பார்ட்டுமே கிளியராக ஒரு அழகாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் அந்த டேமேஜ் ஆகிறதுக்கு அந்த கேபிள் டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை மண்ணுக்குள்ளே போச்சிருக்கிறதுனால. அதாவது நம்ம லைட்னிங், அதாவது இந்த மின்னல்னால அந்த கண்டக்டர் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இங்கே கண்டிப்பாக கிடையாது. அது டிஸ்அட்வான்டேஜ். இப்போ அட்வான்டேஜ்னா கண்டிப்பாக டிஸ்அட்வான்டேஜும் இருக்க தான் செய்யுது. இதில் என்ன இருக்குது, இன்ஸ்டாலேஷன் காசு. நம்ம அதுக்கான கேபிளை புதைக்கிறதுக்கு பள்ளம் எடுக்கணும், பள்ளம் தோண்டணும், அதுக்கான ஒர்க்கர்ஸ், அதுக்கு ஆகிற செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி ஹெச்டி கேபிள் மேனுஃபேக்சரிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு பார்ட்டாக இருக்குது. அதே மாதிரி ஜாயின் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டமான வேலையாக இருக்குது. அதை ஃபால்ட் லொக்கேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்.